அதாவது இஸ்லாம் தீவிரவாதத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் வந்து மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. யார் வந்து ஒரு உயிரை வந்து கொள்கிறாங்களோ ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் கொண்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்து இஸ்லாமின் பெயரால் செய்யக்கூடிய தீவிரவாதத்தை எந்த அடிப்படையில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கு 2 விதமான பதில் சொல்லலாம். சரிங்களா? கேள்வி நல்லா விளங்கிக்க. இன்றைக்கு வந்து ஒரு சமூகத்தில் ஏன் வந்து ஒருத்தர் வந்து தீவிரவாதத்தில் ஈடுபடுறாரு அப்படின்னா அந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு காரணம். இஸ்லாம் எங்கேயுமே வந்து யாரையும் அநியாயமான முறையில் கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்லாம் மிக உறுதியாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா போரில் கூட அதற்கான ஒழுங்குகளை பேணுங்க. நேருக்கு நேர் சந்திப்பதாக இருந்தால் கூட அந்த போரில் பேணக்கூடிய ஒழுங்குகள் நீங்கள் என்ன செய்யணும், பேணித்தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. யாரும் இஸ்லாம் எந்த சூழ்நிலையிலும் வந்து என்ன செய்யப்பட்டனா தீவிரவாதத்தை வந்து ஆதரிக்க இல்லை. இந்த தீவிரவாதம் இன்றைக்கு எப்படி நடக்குது அப்படின்னா மனிதர்களால் எதிர்வினை ஆற்றப்படுவது தான் தீவிரவாதமாக இன்றைக்கு வந்து நிற்கிது. எதிர்வினை ஆற்றப்படுவதற்கு ஒரு காரணம் தான் தொடர்ந்து பாதிக்கப்படும் பொழுது பாதிக்கப்படுறவன் என்ன செய்வான்? அப்போ இது மாதிரியான விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறான். அவனுக்கு சரியான ஒரு ஒழுங்கான பயிற்சி முறைகள், அதாவது தர்பியத்தில், இஸ்லாமிய தர்பியத்தில் எப்படி இதை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது இல்லாத போது அவனுக்கு வந்து அதை தூண்டுவதற்கே ஒரு சாரார் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை தூண்டு விடும்போது உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் என்ன செய்யறான்னா இப்படிப்பட்ட ஒரு பாவங்களை, இப்படி ஒரு தவறை வந்து செய்கிறான். தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய யாருமே என்ன செய்கிறான் அப்படின்னா எவன் நேரடியாக ஈடுபட்டானோ அவனோட போய் யாரும் மோதுறதில்லை. அதை எந்த விதத்தில் வந்து நம்ம தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தன் குற்றம் செஞ்சவன் ஒருத்தன், பாதிக்கப்படுறவன் ஒருத்தன். குற்றம் செஞ்சவனுக்கும் பாதிக்கப்பட்டவனுக்கும் சம்பந்தமே இல்லாதப்ப பாதிக்கப்பட்டவன் நீங்கள் எப்படி அடிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து இஸ்லாம் அதை கூடாது அப்படிங்குது. நீங்கள் யாரோட சண்டை போடணும், யாரோட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இவங்களோட நீங்கள் சண்டை போடக்கூடாது, இவங்களோட நீங்கள் சண்டை போடலாம். அதுக்கான நடைமுறைகள் சாத்தியங்கள் இருக்கும் பொழுது தான் அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுமே தவிர இல்லாத போது என்ன செய்ய முடியாது, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு சூழல்களே இல்லை. முதல்ல இன்றைக்குள்ள தீவிரவாதிகள்லாம் தூண்டலின் பேரில் நடக்குது. இன்னொன்று, இன்றைக்கி வந்து இஸ்லாமிய தீவிரவாதம் வந்து அதாவது ஒரு மூளைச்சலவின் அடிப்படையில் நிறைய வளர்ந்துருக்கான, கண்டிப்பாக வளர்ந்துருக்கு. நல்லா விளங்க. காரணம் இல்லாமல் வளர்க்கப்படுது. காரணம் இல்லாமல் வளர்க்கப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பயங்கரவாதம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம மக்களும் அதே போன்று காரணம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, வளர்க்கப்படுறாங்க. அதுக்கு வந்து பலரும் தூண்டுதல்களாக பின்னே இருந்து என்ன செய்கிறாங்க, இயக்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இதை வந்து உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் ஒரு மனிதனை வந்து மூளை செலவை செய்ய முடியும். அதான் இன்றைக்கி நிறையா பேர் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய பேர்லேயே செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனுடைய விளைவை வந்து சமூகம் நிறைய வந்து சந்திக்குது. சமூகம்தான் அதில் பாதிக்கப்படுறது யாருன்னா செய்கிறவனை விட ஒன்றுமே அறியாத சமூகம் தான் என்ன செய்து மிகவும் பாதிக்கப்படுது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, இன்னம ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா அப்படிங்கிறாங்க. உணர்ச்சியினுடைய ஆரம்ப கட்டத்தில் எவனை தன்னை கட்டுப்படுத்தி கொள்கின்றானோ அதுதான் உண்மையான பொறுமை அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்றைக்கு ஒரு சமூகம் அதை இழக்குதோ, அப்படி இழக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன செய்யும், நடக்கத்தான் செய்யும். அது நடந்து கொண்டே இருக்குது. அதை பற்றியான பயமும் அச்சமும் என்ன செய்யும், அதிகரிச்சுட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் தீவிரவாதம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. அரசாங்கத்தால், காவல்துறையால், உளவுத்துறையால் தீவிரவாதம் வேணும்னே உருவாக்கப்படுது. அதுவும் நிறைய இன்றைக்கி வந்து நடக்குது. வேண்டுமென்றே உருவாக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா திட்டமிட்டே ஒரு சமூகத்தை வந்து என்றைக்குமே வந்து கேள்விக்குறியாகவே வச்சுருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அது மிக முக்கியமான காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் முதல் காரணங்களை விட இரண்டாவது காரணம் என்பது மிகச் சரியாக இருக்குது. இன்றைக்கி அதுதான் அதிகமாக என்ன செய்து உருவாக்கப்படுது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னணியில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட பின்னணிகள் இருப்பதாக எத்தனையோ காவல்துறை அதிகாரிகளே என்ன செய்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படி தான் இன்றைக்கி இந்த சமூகத்தில் இருந்துகிட்ருக்கு. என்றைக்குமே ஒரு சமூகம் ஒரு விஷயங்களில் பாதிக்கப்படும் பொழுது தன்னுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்காம நிதானமாக ஹிக்மத்தோடு செயல்படும் பொழுது அந்த சமூகம் சரியான முறையில் பாதுகாக்கப்படும். அதுதான் நம்ம செய்யணும்.